இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம அக்கார வடிசல் பண்ண போறோம். அக்கார வடிசல் இது வந்து ஆக்சுவலி ஒரு பிரசாதம். திருச்சி சைடுல ஸ்ரீரங்கத்துல வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம். சோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிரசாதம் தான் நெய்வேத்தியம் பண்ணக்கூடியது. ஓகே, சோ இது வந்து இப்போ பண்டிகை காலத்துல எல்லாம் இல்லைன்னா ஏதாவது விரதம் இருக்கிறவங்க கூட இந்த நெய்வேத்தியம் வச்சு பண்ணுவாங்க. சோ அக்கார வடிசல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? அரிசி, வெல்லம், சிறுபருப்பு, பால், நெய், பாதாம், திராட்சை, முந்திரி, ஏலக்காய் தூள். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன அளவுல ரேஷியோல எடுத்துருக்கிறோம்? இது வந்து அரிசி வந்து 1 கப் எடுத்தீங்கன்னா இது 1/4 கப், 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு எடுத்தாலே போதும். 1/4 கப்பு கூட வேண்டாம், ஒரு 2-3 ஸ்பூன் அளவு எடுத்தாலே. 1 கப் அரிசினும் போது அதுல 1/4க்கும் கம்மியான அளவு தான் பருப்பு எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு தான் செய்ய போறோம். வறுத்துட்டு வேக வேணுமா? அதை எடுத்து இங்க வச்சிடலாமா? இப்போ ஆனா பால் எப்படி எந்த அளவுல எடுக்கணும்? பால் வந்து ஒரு 2 லிட்டர் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாமே வேக 1 கப் அளவு அரிசிக்கு 2 லிட்டர் தேவைப்படும். வேக வைக்கிறதே நம்ம பால் சேர்த்து தான் வேக வைக்க போறோம். பால்ல கொஞ்சமா தான் தண்ணி சேர்க்க போறோம், மற்றது எல்லாமே பால் தான். ஓகே, இப்போ என்ன அரிசி எடுத்துருக்கிறோம்? பச்சரிசி. ஸோ பச்சரிசி இப்போ நம்ம வந்து 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுதான் இப்போ நான் செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷுக்கு அளவு. அதுக்கேற்ற அளவு தான் மற்றதெல்லாம் சேர்க்கிறோம். நீங்க அதுவே வந்து 1 கப்புக்கு பதில் 2 கப் எடுக்கணும்னா இந்த ரேஷியோ அப்படியே கொஞ்சம் நீங்க அது வந்து ஆனா நீங்க அரிசியை வேக வைக்கும் போது உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாகும். அதனால நம்ம 1 கப் எடுத்தாலே கொஞ்சம் இந்த கப் தான் நீங்க எடுக்கிறோம்னா இந்த கப் அளவுக்கு தான் நம்ம வரும்னு நினைக்க முடியாது. நிறைய அளவுக்கு சாதம் உபரி கொடுக்கும். சாதம் வைக்கும் போது எவ்வளவு வேகுதோ அந்த அளவுக்கு இதுவும் நிறைய வரும். அதனால நீங்க கொஞ்சமா எடுத்து நிறைய வந்துரும். அதுக்கப்புறம் ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை வறுக்க போறோம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும். இப்போ இது எல்லாமே ஒன்னா சேர்த்தால் தனித்தனியாவா? இதை தனியா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை வறுக்கணும். இது எப்படின்னா நமக்கு வந்து பருப்பு கலர் மாறணும்னு இல்லை, ஆனா வாசனை வர்ற அளவுக்கு இருந்தா போதும். பரவாயில்ல, அது பச்சை வாசனை போற அளவுக்கு பாசி பருப்பா கொஞ்சமா வறுத்து. இப்போ இதெல்லாம் பொடிக்கணுமா இல்ல அப்படியே செய்யலாம்? இல்ல அப்படியே நம்ம வேக வைக்க வேண்டியதான். இப்போ எடுத்திருக்கிற பால் வந்து பச்சை பாலா இருக்கணுமா இல்ல காய்ச்சின பாலா? இது வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலும் எடுத்துக்கலாம். இல்ல உங்ககிட்ட இப்ப காய்ச்சாத பால் தான் இருக்கு அப்படின்னா அதே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து மறுபடியும் சூடு பண்ணிட்டு தான் அதுல போட போறோம். நம்ம வறுத்துட்டு அலசிட்டு லைட்டா பால் அந்த சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான். அதனால நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். காய்ச்சின பாலும் எடுக்கலாம், பச்சை பாலும் எடுத்துக்கலாம். கலர் ரொம்ப மாறணும்னு இல்லை, லைட்டா அந்த வாசனை வர அளவுக்கு வதக்கினா போதும். ஒரு பாசி பருப்பை வறுக்கும் போது ஒரு நல்ல ஒரு வாசனை வரும், அந்த அளவு வறுத்தா போதும். ஸோ நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு பாசி பருப்பை இப்போ வந்து வறுத்துட்டு இருக்கோம். அண்ட் இதுல வந்து நம்ம செய்யக்கூடியது நெய்ல முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் வறுக்கணும். பாருங்க, இப்ப நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துக்கலாம். இதுல போட்டுக்கலாம். சுடுதா? இப்ப இதுலயே அரிசியும் வறுத்தலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்தலாம். இனிமே லைட்டா அந்த பொரிஞ்சு வரும்ல, அந்த ஸ்டேஜுக்கு வறுக்கணும். இதுக்கு ஆக்சுவலா பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும், புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணக்கூடாது. பச்சரிசி தான் அந்த ஒரு ஃபிளேவர் நல்லா இருக்கும். அக்கார கடிசல்னாலே வந்து பச்சரிசி தான் செய்யணும். பாருங்க, இப்ப அது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம்.
அது கலரே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அரிசியோட கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா டார்க் ஒயிட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை மாத்திடலாமா? போதுமா? போதும். இன்னும் நல்ல இதுவாகணும் இதுலயே? இல்ல போதும், கரெக்டா வந்துடும். ரெண்டுத்தையும் சேர்த்தே தான் நம்ம வந்துட்டு சேர்த்தே கலந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய அரிசியும் பருப்பையும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இதை இப்போ தண்ணியில போட்டு நம்ம கழுவ போறோம், அலசி எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பக்கமும் இது தண்ணி ஊற்றிடுங்க. போதுமா? போதும். இந்த பக்கம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் பால் சேர்த்துடலாம். இதுல வந்து பாதி அளவு பால் சேர்த்திருக்கிறேன், மீதி பாதி ரெண்டாவது சேர்க்கறதுக்காக வச்சுக்கிறேன். இப்ப இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் போதும். இது நல்லா சூடாகட்டும், இதை நம்ம கழுவிக்கலாம். ஓகே, பால் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்துருக்கக்கூடிய பாசி பருப்பையும் அரிசியும் கலைஞ்சு கொண்டு வந்துடுறோம். பால் கொஞ்சம் காயணும் சொல்லிட்டு பால் ஊற்றிருந்தோம், அது நல்லா சூடாயிட்டு கொஞ்சம் அப்படி வந்துட்டு இருக்குது. இந்த இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும்னே சட்டியில பாசிப்பருப்பு அரிசியை வந்து நல்லா வறுத்து எடுத்திருந்தோம். அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது மறுபடியும் தண்ணி ஊற்றணுமா எப்படி? இல்லை, தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே அதில் சேர்த்துடலாம். போட்டுடலாமே? ஃபுல்லாமே போட்டுருங்க. இந்த ஒரு கப் அரிசிக்கு 1/4 கப்புக்கும் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். அதில் பால் ஆல்ரெடி காஞ்சிட்டு இருக்கக்கூடிய பாலில் இப்போ நம்ம கலைஞ்சி வச்சிருக்கக்கூடிய அரிசியையும் போட்டு அப்படியே சாதம் எப்படி தண்ணியில் வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி இப்போ பால்லையே வேக வைக்கணும். இது எப்படி மூடி விடலாமா? இல்ல, மூடுனா பொங்கும். கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் மட்டும் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் திறந்து விட்டுக்கலாம். அந்த கரண்டி உள்ளே போட்டுருங்க. ஏன்? ஓகே, பொங்குறது தெரியாதுக்காக இப்படி லைட்டா திறந்து வச்சுட்டே வச்சிடலாம். இல்ல பால்ல பொங்கி பொங்கி வரும்ன்றதுக்காக கரண்டி உள்ள விட்டுருக்கோம். அண்ட் இந்த பக்கமா ஆன் பண்ணிடலாமா? இந்த முந்திரியை மட்டும் பொடியா கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப நெய் பண்ணணுமா இல்ல உடைச்சா போதும்? கொஞ்சம் ஸ்பூன், பெரிய ஸ்பூன் வேணுமா சின்னது போதும்? இது நிக்குமா? சின்னது போதும். ஓகே, இது போதும். இப்போ வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பாதாமை மட்டும் வறுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு இதுவும் வந்து கொஞ்ச நேரத்துல சீக்கிரம் இதாயிரும். பாதாம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இதை சேர்த்தலாம். இதுல எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இல்ல, வறுக்கிறதுக்கு தானே. ஃபர்ஸ்ட் பாதாம் மட்டும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதுல கேஷ்யூ அப்புறம் கிரேப்ஸ் ரெண்டுத்தையும் சேர்க்கலாம். இன்னும் நம்மளுக்கு வேற என்ன நட்ஸ் தான் தேவைப்படுதோ, என்னென்ன பருப்பு வகைகள்லாம் இருக்குதோ போட்டுக்கிறதா இருந்தா போட்டுக்கலாம். இதை மட்டும் அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் பொங்கிட போகுதுன்றதுக்காக. இல்லை, பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து நேர்கள்கிட்ட சொன்னேன், அந்த பக்கம் வச்சிருக்கிறத அப்பப்போ பார்த்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது பாலுன்றதுனால பொங்கும். சாதாரணமா தண்ணி ஊத்தி நம்ம ரைஸ் வச்சாலே பொங்கும். இதுல பால்ல போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பொங்கும். இது என்ன ஸ்பெஷல்னா, அந்த பால்லே வேகிறதுனால ரைஸோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.
ஸோ இப்போ வந்து முந்திரி ஆல்மோஸ்ட் ஃபுல்லா உடைச்சிட்டேன். ஆமா, இது நம்ம எடுத்து வச்சிடலாமா? அப்படியே சேர்த்தே பண்ண வேண்டாமா? இல்ல, இது அப்படியே கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மொத்தமா எடுத்துக்கலாம். இதுல நிறைய நட்ஸ் போட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம எவ்வளவு நட்ஸ் போடுறோமோ அவ்வளவு நல்லா இருக்கும். இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம இந்த இதை அப்படியே மாத்திட்டு நம்ம வெல்லத்தை இதுல லைட்டா பாகு மாதிரி கச்சோம். ஓகே, இது இங்க பால் வந்து அப்படியே கொதிக்கிறது. அது வேகட்டும். நீங்க முடிய வச்சுட்டு கிண்டி விட நோண்டலாம் இல்லையா? இல்ல, கொஞ்சம் வத்தும் போது நம்ம கிண்டி விட்டு தண்ணி இல்லைன்னா பால் சேர்க்கணும். இல்ல ஒரு மாதிரி கட்டி கட்டியா ஆயிடாதா? ஆகாது. ஓகே, ஒன்றும் செய்யாது, அது பாட்டுக்கு வேகும். ஓகே, ஸோ அரிசியும் பருப்பும் நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க, இதுவும் நல்லா முந்திரியும் வறுத்தாச்சு. இது கூடவே கிரேப்ஸையும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை தனியா நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? கிரேப்ஸ் புரிஞ்சுதா? போதும், இதை எடுத்து வச்சிடலாம். இதே புரிஞ்சிட்டு வருது. இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு வெல்லம். இதுல வந்து நம்ம வெல்லத்தை அப்படியே ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து, அதாவது பாகு பதத்துக்கு வேண்டாம், கரைஞ்சா போதும். ஊத்துட்டுமா? ஊத்தலாம். இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். போதும். கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைஞ்சா போதும். ஏன்னா வெல்லத்துல டஸ்ட் இருந்தா நம்ம வடிகட்டுறதுக்காக தான். இது அப்படியே சிம்லே கரையட்டும். அதுல கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாமா? நீங்க தான் சொல்லணும். கொஞ்சம் தான் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சுல, கொஞ்சமாவா ஃபுல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்படி வச்சுங்க. போதுமா? அது நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வேகணும். அரிசி நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். பொங்கல் அளவுக்கு வரணும். அது எவ்வளவு குழையுதோ அவ்வளவு டேஸ்ட் இருக்கும் அதுல. இது நல்லா கரையட்டும். ஸோ ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அரிசியும் பருப்பையும் பால்ல வேக வச்சுட்டு இருந்தோம். பால் வந்து அப்படியே நல்லா சுண்ட அரிசியும் பருப்பு நல்லா வெந்துட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அது கொஞ்சம் டைட்டன் ஆகும்போது மீதி இருக்கக்கூடிய பாலையும் ஊற்றி அதை வந்து இப்போ நல்லா குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது நல்லா குக் ஆகட்டும். அரிசி நல்லா குழையிற அளவுக்கு குக் பண்ணணும். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் விட்டு பாதாம் முந்திரி திராட்சையை வந்து வறுத்தெடுத்தாச்சு. அதே சட்டியில் வெல்லத்தை வந்து கரைக்கிறதுக்காக, பாகுல கரைக்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை வந்து கரைக்கணும். இதில் பாகு வெல்லம் எடுக்கணுமா இல்லை எந்த வெல்லம் வேணாலும் எடுக்கலாமா? இல்லை, இது நம்ம பாகு வெல்லம் சீக்கிரம் கரைஞ்சிரும், அதனால நம்ம எடுத்துக்கிறோம். மற்றபடி நீங்க எந்த வெல்லம்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுக்கிறோம்ல, இப்போ வெல்லம் எவ்வளவு எடுக்கணும்? 2 கப் அளவுக்கு எடுக்கணும். ஏன்னா நீங்க வந்து குவான்டிட்டி சாதம் வந்து நிறைய ஆயிரும், அதனால நீங்க 2 கப் அளவு எடுத்தாதான் அது கரெக்டா வரும். ஓகே, ஸோ நீங்க ஒரு பவுல் வந்து ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அதை விட டபுள் த அளவுல தான் வந்து வெல்லத்தை எடுக்கணும். ஸ்வீட்னஸ் எவ்வளவோ ரைஸ்னுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை விட டபுளா வெல்லம் எடுக்கணும். ஏன்னா ரைஸ் வந்து நம்ம அரிசியை தான் அளந்திருக்கோம், வெந்த சாதம் வந்து நிறைய வந்துடும், அதனால நம்ம ரைஸை விட 2 மடங்கு எடுக்கணும். இப்போ இது நாட்டு சக்கரை அப்படி போட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் மாறிடும். கருப்பட்டி வேண்டாம், நம்ம வெல்லமே போதும். இதுவுமே கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால வெல்லம் உடனே சேர்த்தீங்கன்னா அந்த கரைஞ்ச மாதிரி வந்துடும். அதனால வெல்லம் கரைசல் நல்லா ஆறணும், ஆறுனதுக்கு அப்புறமா சேர்க்கணும். நீங்க அந்த
அது வேகிற டயத்தில் இது போடும்போது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அதுக்குள்ளே இதுவும் ஆறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடுலேயே அது கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம மண் சட்டின்றதுனால ரொம்ப நேரம் வச்சுருந்தா ரொம்ப கட்டி ஏறும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே கரைச்சிக்கலாம். பாகு ஸ்டேஜ் வந்துடும். பாகு ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த பக்கத்தில் வந்து அரிசி வேகிற அளவுக்கு, வேகிறதுனா நல்லா குழஞ்சி வேகணும், அந்த அளவுக்கான டைமும் பாலும் மெயினாக கொடுக்கணும். நம்ம வெல்லம் வந்து ஃபுல்லாக கரையிட்டோம்னு சொல்லியிருந்தோம். அது நல்லா கரைஞ்சி ஆஃப் பண்ணியாச்சு. அதே போல் இந்த பக்கமும் நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா? அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வெந்தாதான் சரியா வரும். நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை இதுல வடிகட்டி சேர்த்தலாம். குடிங்க, கரண்டி எடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய வெள்ளை கரைசலை அதோட ஆட் பண்ணியாச்சு. இது அதில் போட்டுருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதோடய அப்படியே நம்ம இதுவையும் போட்டுடலாமா? முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்தலாம். வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் மூணுத்தையும் போட்டுடலாம். கொஞ்சமா மேல நமக்கு ஓகே கடைசி காட்டுறது கார்னிஷ் ஆன் பண்ணிட்டுமா? இப்போ இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை வந்து சிம்ல வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூட கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவோம், ரொம்ப நல்லா இருக்கும், ஒட்டாம வரும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பிளேட்டிங் தான் பண்ணணும். அண்ட் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. வானொலி சூடானதும் பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வானொலியில் பச்சரிசி சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சு ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு அப்படியே வச்சிருங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் சேர்த்து அது கூடவே தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம களைஞ்சு வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் ஒன்னா சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சிடலாம். இது வேகட்டும். ஒரு வானலியில கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி, திராட்சை, பாதாம் மூணுத்தையும் வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே வானலியில தேவையான அளவு வெல்லம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்ப சாதம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சிருக்கிற வெல்லத்தோட கரைசலை வடிகட்டி ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியான உடனே இறக்குனீங்களா நம்ம அக்கார வடிசல் தயார்.